ஜியோஜிப்ராவில் மேட்ரிக்ஸை எப்படி இன்புட் பண்ணி கொண்டு வர்றது, மேட்ரிக்ஸை பற்றிய அடிப்படை தகவல்களை எப்படி செய்து பார்க்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவோம். மேட்ரிக்ஸை 2 வகையில் நம்ம இன்புட்டில் கொண்டு வரலாம். இன்புட் பாரில் டைப் பண்ணி கொண்டு வரலாம், அல்லது ஸ்ப்ரெட்ஷீட்டில் டைப் பண்ணியும் நம்ம கொண்டு வரலாம். ரெண்டுமே எளிதான வழி தான். இன்புட் பாரில் இந்த மாதிரியான இந்த செட் ப்ராக்கெட்டை நம்ம பயன்படுத்தணும். ஃபஸ்ட்டு செட் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளார 1, 2, 3, 4 அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா நமக்கு மேட்ரிக்ஸ் உருவாகிடுது. அதோட நேம் வந்து பாருங்கள் M1 இருக்குது. இது என்ன பண்ணிக்கலாம், ரீநேம் பண்ணிக்கலாம். M1க்கு பதிலாக கேபிட்டல் A அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ் உருவாகிட்டு பாருங்கள். 1, 2, 3, 4. ஓகே, ரைட்டு. அடுத்து இதே மாதிரி இன்னொரு மேட்ரிக்ஸ் கொடுப்போம். ஏன்னா B = அப்படின்னு கூட மேட்ரிக்ஸுக்கு நம்ம பெயர் வைக்கலாம். B = அப்புறம் அந்த செட் ப்ராக்கெட்டு மட்டும் மறுபடியும் ஒரு செட் ப்ராக்கெட் போட்டு அதில் 4, 5 கமா போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அதே செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதுவே வந்துடும். அதில் 1, 3 அப்படிங்கிறத டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம்னா நமக்கு பிங்கிற மேட்ரிக்ஸ் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஏபின்னு 2 மேட்ரிக்ஸ் வந்துச்சு. இது எல்லாமே அல்ஜிப்ரா வியூவில் தானே தெரியுது. இந்த கிராஃபிக்ஸ் வியூவில் கொண்டு வர முடியுமானா அப்படியே ஏங்கிறத அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு ஏங்கிற மேட்ரிக்ஸ் அப்படியே எங்கே வந்துடும், கிராஃபிக்ஸ் வியூலே வந்துடும். அதே மாதிரி பிங்கிற மேட்ரிக்ஸை ட்ராக் பண்ணி இழுத்தோம்னா நமக்கு என்ன ஆகிடும், கிராஃபிக்ஸ் வியூவில் பிங்கிற மேட்ரிக்ஸ் வந்துடும். ஓகே, ரைட். வேறு எப்படி மேட்ரிக்ஸை இன்புட் பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள். இப்போ அந்த வியூவில் போய் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் என்ன பண்ணலாம்னா இதில் ஒரு மேட்ரிக்ஸ், ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொண்டு வருவோம் பாருங்கள். 1, 2, 3, 2, 5, 3, 4, 5, 6 அப்படிங்கிற மாதிரி ஒரு 3x3 மேட்ரிக்ஸுக்கு தேவையானதை எலமெண்ட்ஸை நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணலாம், அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே ரைட் கிளிக் பண்ணோம்னா நமக்கு வருது பாருங்கள். கிரியேட் அப்படிங்கிறதுல மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தா பாருங்கள் M1ங்கிற மேட்ரிக்ஸ் வந்துடுச்சு பாருங்கள். அப்படியே வந்துடுச்சு அல்ஜிப்ராவில். இது வேணால் நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ரீநேம் கொடுத்துடலாம். இதுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுத்துருவோம், டிங்கிற ஒரு மேட்ரிக்ஸாக கொடுத்துருவோம். ஓகே, இப்போ டிங்கிற மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ் நமக்கு கிடச்சிடுது. இதே எலமெண்ட்ஸை மாற்றி சப்போஸ் -4 இந்த மாதிரி இதில் -1 இதுலையும் வந்து பார்த்திங்கன்னா 2, 0 அப்படியே மாதிரி எலமெண்ட்ஸை மாற்றிட்டு மறுபடியும் அந்த 3x3 மேட்ரிக்ஸை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணோம்னா நமக்கு மறுபடியும் என்ன ஆகிடும், மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணோம்னா நமக்கு தேவையான மேட்ரிக்ஸ் கிடச்சிடும். இதுக்கு ரீநேம் கொடுத்தோம்னா நம்ம என்ன பேர் வச்சுக்கலாம், ஈன்னு பேர் வச்சுக்கலாம். ஓகே ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு ஈங்கிற மேட்ரிக்ஸ் கிடச்சிட்டு. ஓகே, இவ்வாறாக மேட்ரிக்ஸை நம்ம 2 வழிகளில் இன்புட் பண்ணலாம். இதை அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்து இங்கே வச்சோம்னா டிங்கிற மேட்ரிக்ஸ் இங்கே வந்து வச்சு பாருங்கள். அது மாதிரி ஈங்கிற மேட்ரிக்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம், அது மேலே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இதுக்கு கொண்டாந்து இங்கே வச்சோம்னா ஈங்கிற மேட்ரிக்ஸையும் நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகே, இவ்வாறாக மேட்ரிக்ஸை நம்ம 2 வழிகளில் இன்புட் பண்ணி கொண்டு வரலாம். 2 வழியில் ஏதோ ஒரு வழியில் நம்ம செலக்ட் பண்ணலாம். மீண்டும் வந்து இதில் மேட்ரிக்ஸை திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் பாருங்கள். இந்த வடிவத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வடிவத்தில் நம்ம இன்புட் பண்ணலாம். டிங்கிற மேட்ரிக்ஸையும் பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்துருக்கு பாருங்கள். A1, B1, C1 இந்த மாதிரியான வடிவத்தில் நமக்கு வந்துடுது. ஓகே, இப்போ நம்ம இதில் என்ன பண்ணிக்கலாம், இன்புட் பண்ணி வந்ததுனால இங்கே வரும்போது அது இந்த எக்ஸல் சீட்டில் உள்ள செல்லில் உள்ள வேல்யூஸை எடுத்துக்கிற மாதிரியான வடிவம் நமக்கு கிடைக்குது பாருங்கள். ஓகே, இவ்வாறாக மேட்ரிக்ஸை எப்படி இன்புட் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்த வீடியோவில் மேட்ரிக்ஸில் உள்ள அடிப்படை இயற்கணித செயல்முறைகள், அதாவது கூட்டல், கழித்தல், பெருக்கல் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.